பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சியில இந்த வாரம் ஓட்டிங்ல கடைசி இடம் பிடித்துள்ள 3 போட்டியாளர்கள 2 பேரு எலிமினேட் செய்ய போவதாக சொல்லிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கியது. 24 போட்டியாளர்களுடன் ஆரவாரமாக தொடங்கிய இந்த நிகழ்ச்சி தற்போது 10 போட்டியாளருடன் இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சி இன்னும் 2 வாரங்கள்ல முடிவுக்கு வர இருக்கிறது. இந்த வாரம் நடைபெற்ற டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல ரயான் வெற்றி பெற்றதால் இந்த சீசன்ல முதல் ஆளாக ஃபைனலுக்கு நுழைந்திருக்கிறாரு. அவருக்கு டஃப் கொடுத்த முத்துக்குமரன் 2 புள்ளிகள் வித்தியாசத்துல முதலிடத்தை நழுவ விட்டிருக்கிறாரு. பிக் பாஸ் நிகழ்ச்சியின் விதிகளின்படி ஒவ்வொரு வாரமும் மக்கள் அளிக்கும் வாக்குகளின் அடிப்படையில் ஒரு போட்டியாளர் வெளியேற்றப்படுவார். ஆனால் தற்போது பிக் பாஸ் வீட்டில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் கடந்த சில வாரங்களாகவே டபுள் எவிக்ஷன் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில இந்த வாரத்துக்கான நாமினேஷன்ல தீபக், ஜாக்லின், ரயான், ராணவ், பவித்ரா, அருண், விஷால், மஞ்சரி ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறாங்க. இவர்கள தற்போது நிலவரப்படி தீபக் தான் அதிக வாக்குடன் முதலிடத்தா இருக்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல வென்ற ரயான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்ததாக ராணவ், விஷால், ஜாக்லின் ஆகியோர் கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளதால் அவர்கள் இந்த வாரம் எலிமினேட் ஆக வாய்ப்பில்லை எனவும் சொல்றாங்க. அதே போல இந்த வாரம் கம்மியான வாக்கில் வாங்கியுள்ள போட்டியாளர்கள் என்றால் அது மஞ்சரி, பவித்ரா மற்றும் அருண் பிரசாத் தான். இதுல மஞ்சரிக்கு மிகவும் கம்மியான வாக்கள் கிடைத்துள்ளதால் அவர் இந்த வாரம் எலிமினேட் ஆவது உறுதி என சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு எலெக்ஷன்ல பவித்ரா அல்லது அருண் எலிமினேட் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் தற்போது வெளிவந்திருக்கிறது. இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு விஜய் சேதுபதி யாரை வெளியேற்ற போறாரு என்பதை நாளை நடைபெறும் நிகழ்ச்சியின் இறுதியில தெரிய வரும். அதுவரை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.